இன்னைக்கு உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஏன்பா நீ பயப்படுற, ஏன் சகோதரி நீ பயப்படுற, நீ பயப்படாம இரு, கலங்காம இரு, இது எப்படி நடக்குமோ நீ கலங்க வேண்டாம், என்னிடத்துல கொடுத்துட்ட இல்ல, நான் பார்த்துக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மை தேற்றுகின்றவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்திலே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு சீஷர்களை பார்த்து. அவங்க கலங்கி போயிட்டாங்க, பயந்து போயிருக்காங்க. அவர்கிட்ட பார்த்து உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்கிறார். இந்த இருதயம் என்பது ஒரு பாத்திரம் மாதிரி. அந்த பாத்திரத்துல தண்ணீர் கலக்கமா இருந்ததுன்னா முகத்துல வர வார்த்தைகள் கூட நம்ம கலக்கம் நிறைந்த ஒரு வார்த்தையாக, கலங்கம் நிறைந்த ஒரு வார்த்தையாக, பயம் நிறைந்த ஒரு வார்த்தையாக இருக்கும். அந்த வார்த்தையினாலே முகம் கூட வாடி போய், பயந்து போய், சோர்ந்து போய் காணப்படும். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்துல விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்துல விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இன்னைக்கு உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஏன்பா நீ பயப்படுற, ஏன் சகோதரி நீ பயப்படுற, நீ பயப்படாம இரு, கலங்காம இரு, இது எப்படி நடக்குமோ நீ கலங்க வேண்டாம், என்னிடத்துல கொடுத்துட்ட இல்ல, நான் பார்த்துக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மை தேற்றுகின்றவராய் இருக்கிறார். ஒரு ஊரின் ஓரத்திலே ஒரு முனிவரும் சீடர்களும் இருந்தார்களாம். அப்போ அந்த முனிவர் என்ன செய்வாராம், எல்லா பழங்கள்லாம் பறிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாராம். ஒரு நாள் அந்த சீடர்களை ஒருத்தனை பார்த்து சொன்னாராம், நீ போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, பக்கத்துல ஓடை இருக்கு, அந்த ஓடையில தண்ணி ஓடிட்டு இருக்கு, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா, குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அவனும் போயிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டானா. என்னப்பா தண்ணி எடுத்துட்டு வரலையான்னு கேட்கும்பொழுது அந்த சீடன் சொன்னானா, அந்த இடத்துல தண்ணி ரொம்ப கலங்கி போய் இருக்கிறது ஐயா, அதனால நான் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லி, அது குடிக்கிற மாதிரி இல்லை என்று சொல்லி சொன்னானா. அப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து, சரி நீ உட்காரு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பொறுத்து, இப்ப போய் நீ எடுத்துட்டு வா என்று முனிவர் சொன்னாராம். உடனே அவன் கிளம்பி போய் அந்த இடத்துல போன போது தெளிந்த தண்ணீர் இருந்ததுதான் அந்த இடத்துல. அப்போ தண்ணீரை எடுத்து குடிப்பதற்காக எடுத்து வந்து கொடுக்குறாரு. அப்போ அந்த சீடன் வந்து முனிவரை பார்த்து கேட்டாராம், எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாராம். இப்படி தண்ணி இப்போ தெளிந்து போயிருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ முனிவர் சொன்னாராம், நீ போன போது நீ வந்து சொன்னதை பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சது, ஏதோ ஒன்று கடந்து அங்கே போயிருக்கு, அதனால தண்ணி கலங்கி போயிருக்கு. கொஞ்ச நேரம் போனதுமே அது அந்த தண்ணீர் வந்து அமைதலாக இருக்கும், அமர்ந்து தண்ணீர் அண்டையிலே நாம் போய் தண்ணீர் எடுத்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாராம். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில கூட சில சூழ்நிலைகள் காரணமாக சில காரியங்கள் கடந்து போகிறதுனால நாம கலங்கி போய் விடுவோம். ஆனா அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்மை வழி நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த கலங்கி போய் இருக்கும்போது நமக்கு தெளிவா கூட தெரியாது, தெளிவா கூட ஒரு டெசிஷன் எடுக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் இருதயம் கலங்கி போய் இருக்குமே, ஆனால் நீங்க எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுக்க முடியாது. ஆகவே கலங்காதிருப்பதாக, என்னிடத்திலே விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் கலங்கி போய் விடுகிறோம் கர்த்தாவே, சூழ்நிலைகள் நிமித்தமாக, ஆண்டவரே, சோதனைகள் நிமித்தமாக, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நடக்கின்ற காரியங்கள் நிமித்தமாக, சில காரியங்கள் நிமித்தமாக நாங்கள் கலங்கி போயிருப்போமே, ஆனால் எங்கள் இருதயம் கலங்காமல் இருக்க, உம்மிடத்திலே விசுவாசமாக இருக்க எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.